டேட்டா மைக்ரேஷன் போர்ட்டலில் சொசைட்டி மெம்பர்ஸுக்கு வர இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஜோன் எக்ஸிக்யூட்டிவ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களால அந்த இஷ்யூ வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத வந்து சொசைட்டி மெம்பர்ஸ்னால் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் இந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு சொசைட்டி மெம்பர்ஸுக்கு டேட்டா மைக்ரேஷன் போர்ட்டலில் வந்து டிக்கெட்ஸ் அப்படின்ற ஃபீச்சரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிக்கெட்ஸை நம்ம யூஸ் பண்ணி வர இஷ்யூஸ் எல்லாமே வந்து இதில் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த இஷ்யூஸ் ஈச் அண்ட் எவ்ரி இஷ்யூஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். டிக்கெட்ஸ் வந்து டேட்டா மைக்ரேஷனில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆட் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ஆட் டயலாக் பாக்ஸ் இங்கே டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அதில் டைப்ஸ் ஆஃப் டிக்கெட்டில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து டேட்டா எரர், டேட்டா மிஸ்ஸிங், நெக்ஸ்ட்டு நியூ ஃபீச்சர் ரெக்வெஸ்ட், ரெக்வெஸ்ட் டெஸ்ட் க்ரெடென்ஷியல், ரெக்வெஸ்ட் லைவ் க்ரெடென்ஷியல்னு இருக்கும். ஸோ நாம் இப்போ வந்து லைவ் க்ரெடென்ஷியல் ரெக்வெஸ்ட் கொடுக்குறதுக்கு தான் இப்போ டிக்கெட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரெக்வெஸ்ட் லைவ் க்ரெடென்ஷியலை வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போது டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீட் லைவ் க்ரெடென்ஷியல்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் டு அப்லோடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜை அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடும். இப்போது சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போது டிக்கெட் வந்து க்ரியேட்டட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டேட்டஸ் ஓப்பனில் இருக்குது. ஒன்ஸ் ரிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து ரிசால்வ்டுன்னு சேஞ்ச் ஆகிடும். டிக்கெட்ஸில் வந்து நியூ ஃபீச்சர் ரெக்வெஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஆட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் டிக்கெட் டயலாக்ஸ் பாக்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகிடும். இதில் டைப்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸில் நியூ ஃபீச்சர் ரெக்வெஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபீச்சர் டைப்பில் வந்து இஎம்ஐ, எஸ்பி அக்கௌண்ட், அதர்ஸ் அப்படின்ற 3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இஎம்ஐ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைப் பண்ணிவிட்டு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா அது வந்து சப்மிட் ஆகிடும். இல்லை எஸ்பிஐ அக்கௌண்ட்டும் வேணும் அப்படின்னா அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்ன வேணுன்றதை டைப் பண்ணிவிட்டு ஃபைல் அப்லோடு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். இது 2 செட்டிங்ஸும் நம்மளுக்கு வேண்டாம். இதை தவிர வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அதர்ஸை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் என்ன அக்கௌண்ட் செட்டிங் நம்மளுக்கு வேணுமோ அதை டைப் பண்ணி ஃபைல் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து எஸ்பி அக்கௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீட் எஸ்பி அக்கௌண்ட் செட்டிங்ஸ்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போது கிளிக் டு அப்லோட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இமேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போது டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து சப்மிட் கிளிக் பண்ணுறேன். ஸோ டிக்கெட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. ஒன்ஸ் அவங்க ரிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து ரிசால்வ்டுன்னு சேஞ்ச் ஆகிடும்.